ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ட்ரைனிங் அகாடமியோட மொபைல் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. போயிட்டு மதுரை ட்ரைனிங் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோன்னே இங்கே எம்எஸ்டின்ற லோகோ வருது பார்த்தீங்களா, 30 MB. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் கொடுக்க தான் நம்ம வந்து டெய்லி போடுற டெஸ்ட்டு சீரீஸு, பேட்சஸில் ஆட் பண்ணுற வீடியோ கிளாஸஸ்ஸு, ரெக்கார்டிங்கு, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதிகமான ஸ்டோரேஜ் எடுக்காது, கம்மியான ஸ்டோரேஜில் தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி முடித்த உடனே ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லாகின் வித் வாட்ஸ்அப் ஆர் யூஸ் அனதர் மெத்தட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு யூஸ் அனதர் மெத்தட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இங்கே மேலே வந்து நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன ஆகும்னா என்டர் ஓடிபின்னு வரும். ஸோ என்டர் ஓடிபின்றது அதுவாகவே ஃபெச் ஆயிரும். ஓகேங்களா? அதுவாகவே ஃபெச் ஆகி உள்ளே போயிடும். ஸோ எப்போயுமே ஒரு அப்ளிகேஷன் வரப்போ அலோ நோட்டிஃபிகேஷனுக்கு கேட்கும். ஸோ அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்துட்டு பேட்சஸ்ஸு, இது மாதிரி சேட்ஸு, ப்ரொஃபைல் இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ்குள்ளே தான் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொடுக்குறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஒரு 1 ரூபீன்னு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அது வந்து டெமோ கண்டென்ட் வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃப்ரீ கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்குள்ளே போய்க்கோங்க. கண்டென்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா தமிழில் வந்துட்டு 6th term 1, 7th term 1, 8th term 1 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம். சப்ஜெக்ட் வைஸ் வந்து உள்ளக்க, சாப்டர் வைஸும் உள்ளக்க இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஸ்டோரேஜ் பர்மிஷன் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா அட்டம் டெஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இப்போ இதில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கொஷின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸோ எல்லா ஆப்ஷனையும் நான் டிக் பண்ணலை, ஃபைனலாக சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து எவ்வளோ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம் இந்ததெல்லாம் காமிக்கும். ஃபைனலாக சப்மிட் டெஸ்ட்டு கொடுத்த உடனே என்னோட டோட்டல் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ, கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ, இன்கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ அப்படின்றது வரும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு வியூ சொல்யூஷன் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு சொல்யூஷன்ஸோடு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம டெமோ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் கோர்ஸில் போய் அட்டன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம